2 ரோலில் ஒயர் கூட தான் பின்ன போகிறோம். இது நார்மலான அளவில் தான் இருக்கும் இந்த ஒயர் கூட. அதுக்கு நான் 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்று ரெட் கலரு, இன்னொன்று ப்ளூ கலரு. இப்போ நம்ம அந்த ஒயரை வந்து பிரித்து வச்சுக்கிறோம். பிரித்து வச்சுட்டு ஸ்கேல் அளவில் 7 அடி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஸ்கேலில் 7 அடி எடுத்துக்கங்க. ஒன் சைடு 4 அளவும், இன்னொரு சைடு 3 அப்படி வரும். மொத்தம் 7 அடிக்கு எடுத்துக்கங்க. இப்போ நான் ஒரு ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த வெட்டின ஒயரையே அளவு வச்சு திருப்பி நான் கட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கேல்லையே ஃபுல்லாக அளந்து வெட்டிக்கிறா இருந்தாலும் வெட்டிக்கலாம். அதே மாதிரி மொத்தம் ரெட் கலரில் வந்து 15 ஒயரும், ப்ளூ கலரில் 10 ஒயரும் வெட்டிக்கணும். இப்போ நான் அது மாதிரி வெட்டி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெட் கலர் ஒயரை 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டு நம்ம மடித்த அளவுலேருந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 3 அடிக்கு எடுத்துக்கங்க. முன்னாடி விட்டுட்டு அடுத்து இந்த நாட் போடணும். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ அந்த ரெட் கலர் ஒயர் 2 ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அது ஈவனாக இருக்கிற மாதிரி பட்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஈவனாக இருந்தால் தான் நமக்கு ஒயர் கூட மேலே வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல முன்னையும் ஒரு இடத்துல பின்னையும் இருக்கும். அதனால தான். இப்போ நம்ம அந்த ஒயரில் ஃபுல்லாக எல்லா ரெட் கலர் ஒரு 5 ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ நான் 2வது பட்டன் போடுறேன். ஒவ்வொரு பட்டன் போடும்போதும் அதோட அளவு கரெக்டாக இருக்கான்னு 2 ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பார்த்துக்குங்க. லைட்டாக முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ நான் அடுத்த பட்டன் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம கட் பண்ண ஒயர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ரெட் கலர் ஒயரை 5 ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ப்ளூ கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி ப்ளூ கலர் 5, அடுத்து ரெட் கலர் 5, அடுத்து ப்ளூ கலர் 5. இதை மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க மொத்தம் 25 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கணும். பட்டனை லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. அடுத்து ப்ளூ முடிச்சதும் ரெட்டு ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே விட்டுருக்க ஒயர் அளவுக்கு நம்ம அளந்து மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கலாம். அந்த ஒயர் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிக்கங்க. அடுத்த லைனும் நம்ம அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஒயரோட மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை முன்னாடி விட்டுட்டு மடித்து நாட் போடணும். இதே மாதிரி ஒயர் கூட வீடியோ நான் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன். அதையும் போய் பார்க்குறாந்த பாருங்கள். இப்போ இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஒயரை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க பட்டன் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் லூஸாக இல்லாமல் இருக்கும். நடு பட்டன் தெரிகிறதுக்கு ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன். அது இந்த சைடும் நடு பட்டன் இல்லாமல் இந்த சைடில் 4 லைன், இந்த சைடு 4 லைன் போட்டிருக்கேன். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3, ரெட் கலர் இந்தாண்டி 1, அந்தாண்ட 2 ப்ளூ கலர், இந்தாண்ட 2 ப்ளூ கலர், மொத்தம் 9 பட்டன்ஸ் போட்டிருக்கேன் ரன்னிங் ஒயர் வச்சு.
இப்போ கொஞ்சோண்டு ஒயர் விட்டுக்குங்க, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பாடி இந்த மாதிரி விட்டுக்குங்க. ஒரு 4 பட்டன் தள்ளிட்டு அதுலேருந்து நம்ம நாட் போடணும். இந்த மீதி இருக்கிற அந்த சின்ன ஒயரை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இதுலேருந்து நம்ம பட்டன் போட்டுகிட்டே வரணும். இது நார்மலாக முன்னாடி போட்டிருந்த பட்டன் மாதிரியே தான், அதை சுற்றி போட்டுட்டு வரணும். இப்போ போட்டு முடிச்சிட்டேன். கார்னர் திருப்புறது, கார்னருக்கும் அதே மாதிரி பட்டன்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இது போடுறோம் பாருங்கள். இதுகிட்ட மட்டும் நம்ம அந்த 2 ஒயரையும் நல்லா இழுத்து போடணும். அங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஸ்கொயர் ஷேப் வரும், இங்கே மட்டும் ட்ரையாங்கிள், கார்னரில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வரும். கார்னர் திருப்பினதுக்கப்புறம் அதே மாதிரி நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ அடுத்தது நான் கார்னர் திருப்புறதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே பட்டன் தான், நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டோம்னா கார்னர் திரும்பிடும். அங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது இந்த இடத்துல மட்டும். அதுக்கிட்ட நம்ம பட்டன்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இந்த மாதிரி இது ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இப்போ போட்டுட்டு நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ரன்னிங் ஒயரை உள் சைடாக மடித்து விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை இந்த மாதிரி லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயர் மேலே வரும். அந்த மேலே வர இதில் நம்ம மடித்து விட்ட ஒயரை அது உள்ளார இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இழுத்து விட்டோம்ல அந்த ஒயரை அது உள்ளார விட்டு மேலே இழுக்க வேண்டியதான். அப்படி இழுத்தோன்னா நமக்கு ஈவனாக வந்துடும். நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது. இது பாருங்கள், நமக்கு எங்கே ஆரம்பிச்சோன்னே தெரியாது, ஈவனாக வந்துடும். அது வந்து ஏணிப்படி முடிச்சுதை நம்ம போட வேண்டியதான். அந்த வயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கும் அடுத்த பட்டன்லேருந்து நம்ம பட்டன்ஸ் போடணும். இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான் மேலே வரைக்கும். போட்டுட்ருக்கோம் பாருங்கள், இதே மாதிரி தான் இதையும் நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ நான் போட்டுட்டு மறுபடிக்கும் அந்த முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரன்னிங் ஒயரை உள் சைடாக மடிச்சு விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பட்டனை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே வர ஒயரில் மடித்து வச்ச ஒயரை உள்ளார விடணும். இதை பாருங்கள், இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த லூஸ் பண்ணி விட்ட ஒயரை உள்ளார இன்சர்ட் பண்ணி நம்ம இழுக்க வேண்டியதுதான். அதிலே நம்ம அந்த பட்டன் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். நமக்கு தெரியாது, ஈவனாக வரா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஈவனாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண ஒயருக்கு அடுத்த ஒயர்லேருந்து பட்டன்ஸ் போடணும். இதே மாதிரியே நம்ம
ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ நான் ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், ரன்னிங் ஒயரு. அதுக்கு அடுத்தது ப்ளூ கலரு 5 லைன், ரெட் கலர் 5 லைன். அதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ரன்னிங் ஒயர் வச்சு.